ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியா விஜய் கிச்சன். நான் பிரியா பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு அட்டகாசமான ஹஜ்மோலா டீ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஏதாச்சும் டைஜஷன் ப்ராப்ளம் இருந்தால் இந்த டீ குடித்தா சூப்பராக கேட்கும். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீனி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, கூடவே சுக்கு பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி சேர்த்துக்கலாம். சுக்கு பொடி உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக சுக்கையே சேர்த்துக்கலாம், இடித்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஸ்மூத் பவுடராக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இது அப்படியே ஒரு ஏர்டைட் கண்டெய்னருக்கு மாற்றிட்டு இந்த பொடியை நீங்கள் 1 மாதம் வரைக்கும் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஓரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு இடிக்கல்ல 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா இடிச்சு எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு சாஸ்பேன்ல ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணீர் விட்டுட்டு தண்ணியை கொதிக்க விட்டுறலாம். தண்ணீர் கொதிச்சு வரும்போதுல நம்ம இடிச்சு வச்சிருந்ததை சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷம் வாக்கில் நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்துக்கலாம். மறுபடியும் ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விட்டு தட்டு போட்டு ஒரு 2 நிமிஷம் அதை அப்படியே ஓரமா வச்சிடலாம். அடுத்து நம்ம குடிக்க போற டம்ளர்ல ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம அரைச்ச பொடியை சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூனுக்கு மேல வேண்டாம், ரொம்ப காட்டமா இருக்கும். கொஞ்சமா லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம போட்டு வச்சிருந்த டீயை இதுல வடிகட்டிடலாம். ஒரு கலக்கி எடுத்துட்டோம்னா சூப்பரான ஹஜ்மோலா டீ ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயம் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.